ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். ஒரு சொல்யூஷனுடைய பிஹெச் வந்து கால்குலேட் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். அப்புறம் ஒரு ப்ராப்ளத்த நம்ம அப்ரோச் பண்ணும்போது எவ்வளோ கான்ஷியஸா இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே. இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சிம்பிளா கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கூட இல்ல. என்ன குடுத்துருக்காங்க? கால்குலேட் pH ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1.0 into 10 to the power of -8 மோல் சொல்யூஷன் ஆஃப் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளா வந்து குடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன குடுத்துருக்காங்கன்னா கால்குலேட் தி pH ஆஃப் 1.0 into 10 to the power of -8 மோலார் HCl சொல்யூஷன். அப்ப நமக்கு மோலாரிட்டிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா வந்து குடுப்போம்? மோலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் குடுப்போம் இல்லையா? அப்ப நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளவு குடுத்துருக்காங்க? 1.0 into 10 to the power of -8. அப்ப இங்க சொல்யூட் என்னது? நமக்கு வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இல்லையா? அப்ப ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் தான் இங்க வந்து நமக்கு வந்து இது குடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம pH கால்குலேட் பண்ண நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? pH which is equal to minus log of வந்து நம்ம என்ன H plus கான்சன்ட்ரேஷன். அப்போ அந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய எல்லா H plus ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து தேவை. ஆனா இங்க கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் மட்டும் தான். அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் இவ்வளவு அப்படின்னா அப்ப ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எப்படி நமக்கு டிசோசியேட் ஆகும்? H plus Cl minus வந்து டிசோசியேட் ஆகும். அப்ப இது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய H plus கான்சன்ட்ரேஷன் மட்டும் தான் நமக்கு வந்து இவ்வளவு கொடுத்திருக்காங்க. ஜெனரலா நமக்கு தெரியும் வாட்டர் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு வீக் எலக்ட்ரோலைட் தான். வாட்டருமே நமக்கு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா H plus plus OH minus வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ணுன்றது நமக்கு வந்து தெரியும். ஓகேவா? அப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அப்ப வாட்டர்ல இருந்து நமக்கு வந்து H plus வந்து எவ்வளவு இருக்குன்றது நமக்கு வந்து தெரியாது. ஓகே. அப்ப அதையும் நம்ம ஆட் பண்ணாதான் எக்ஸாக்ட் கரெக்ட் pH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்ப நமக்கு இதோட கான்சன்ட்ரேஷன் அப்ப H plus ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளவு இருக்கும்? அப்ப அந்த ஓவரால் டோட்டல்ல H plus ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.0 into 10 to the power of -8 பிளஸ் நமக்கு எவ்வளவுன்னு தெரியாது x வந்து நம்ம எடுத்துப்போம். அப்ப x ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளவுன்னு தெரியாது. H plus வந்து நமக்கு வந்து எவ்வளவு டிசோசியேட் ஆயிருக்கு நமக்கு வந்து தெரியாது. ஓகே. அப்புறம் இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா H2O வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுது இல்லையா? H plus plus வந்து நமக்கு வந்து OH minus வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்ப x எவ்வளவு டொனேட் ஆகுது அதாவது H plus எவ்வளவு வருதோ அதே அமௌண்ட் தான் நமக்கு வந்து OH வந்து நமக்கு வந்து வரும் இல்லையா? அப்ப நமக்கு என்னன்னா இது x இருந்துச்சுன்னா OH நமக்கு வந்து என்னது x தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்னு நமக்கு தெரியணும் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் KWன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே 10 to the power of -14 தான் நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H plus and வந்து OH minus இந்த ரெண்டோட கான்சன்ட்ரேஷன் நீங்க வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு எப்பவுமே என்ன கிடைக்கும் 10 to the power of -14 தான் நமக்கு வந்து கிடைக்கும். ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணும்போது அதாவது H plus ஓட கான்சன்ட்ரேஷனும் KWன்றது என்னது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் தான். ஓகே. அப்போ ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் அதாவது H plus கான்சன்ட்ரேஷன் இன்டு நமக்கு என்ன பண்ணா OH minus கான்சன்ட்ரேஷன் வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எப்பவுமே நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸஸா இருக்கும். அந்த வாட்டர் வந்து நம்ம வந்து விட்டுறலாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. வாட்டர் வந்து நமக்கு வந்து சால்வெண்ட் இல்லையா இது வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப ரெண்டுமே நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணினா KW எப்பவுமே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 10 to the power of -14 தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் x வந்து கண்டுபிடிக்கணும். இந்த x எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சாதான் அந்த x வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நம்ம H plus ஓட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்ப x கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் 1 அதாவது 1 into 10 to the power of -8 ஓகே 1 into 10 to the power of -8 plus x அப்ப என்ன பண்ணலாம் மறுபடியும் வந்து ஒரு x OH வந்து இருக்குயா OH க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு x ரெண்டையும் சேர்த்து நம்ம மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு கிடைக்கும் 10 to the power of -14 வந்து கிடைக்கும். அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணா நமக்கு என்ன இருக்குது x கண்டுபிடிக்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்ப இதை நமக்கு சால்வ் பண்ணா நமக்கு எப்படி வரும் x squared okay x squared plus 1 into 10 to the power of -8x next என்ன கிடைக்கும் மைனஸ் இது வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸா வந்துரும். அப்போ 1 into 10 to the power of -14 which is equal to -14 which is equal to நமக்கு என்ன வரும்னா 0 வந்து வரும். இது நமக்கு வந்து பிளஸ் மாதிரி தெரியுது. இங்க நமக்கு என்ன -14 which is equal to 0ன்னு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ இந்த ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் நம்ம a is equal to 1 வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. இந்த x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து a ன்னு எடுத்துக்கலாம். x ஓட கோஎஃபிஷியன்ட் நமக்கு வந்து b ன்னு வந்து எடுத்துக்கலாம். அப்ப b is equal to 1 into 10 to the power of -8 அப்புறம் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து நமக்கு என்ன பண்ணலாம் c ஓட கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கலாம். அப்ப c which is equal to -1 into 10 to the power of -14 அப்ப அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம x கண்டுபிடிக்க நம்ம என்ன ஃபார்முலா -b plus or minus root of b squared okay b squared minus 4ac divided by நமக்கு என்ன வரும்னா 2a வந்து வரும். இப்போ இந்த வேல்யூல சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன வரும் minus 1 into 10 to the power of -8 plus or minus root of
பி ஸ்கொயர்டு ஃபார்முலா பி தான் பி இல்லையா, இதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 1 × 10⁻⁻16 வந்து கிடைக்கும். மைனஸ் 4 வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏ வந்து நமக்கு வந்து 1 தான். சியோட வேல்யூ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து இருக்கு இல்லையா, அப்போ இந்த மைனஸ் நமக்கு என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸாக வந்து மாறிடும். அப்போ 4 × 10⁻−14 வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு தனியாக செப்பரேட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா 2a 2 × a நமக்கு என்ன வரும்னா 2 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, -1 × 10⁻−8 ± ரூட் ஆஃப், இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா 1 × 10⁻16 வந்து இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 × 10⁻−14 வந்து இருக்குது. அப்போ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பவரை வந்து நமக்கு வந்து சேமாக வந்து மாற்றணும். ஓகே, அப்போ பவரை சேமாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அப்போ பவரை சேமாக மாற்றினா 10⁻−16 வந்து நம்ம மாற்றிடுவோம். அப்போ 1 × 10⁻−16, ஓகே, -16 10⁻−16 ப்ளஸ், அப்போ என்ன பண்ணுறது, நம்பர் வந்து பெருசாக்கும் 400 ஆகிட்டோம் அப்படின்னா இது 10⁻−16 வந்து மாறிடும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை நீங்கள் பெருசாக்குறீங்க, 4லேருந்து 400 மாற்றுறீங்க. அப்போ -4லேருந்து நம்ம நம்பர் என்ன ஆகிடும், சின்னதாக்கிடணும். அப்போ -14 ஸ்மால் நம்பரா, -16 ஸ்மால் நம்பரா, -16 தான் நமக்கு வந்து ஸ்மால் நம்பர். அந்த பவரை வந்து கன்வெர்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்துங்க. டிவைட் பை நமக்கு வந்து என்ன வருது, 2 வந்து வருது. இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், -1 × 10⁻−8 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த இது 400 + 1 வந்து இருக்குது இல்லையா, அப்போ ரெண்டையும் நமக்கு வந்து ஆட் பண்ணால் 401 × 10⁻−16 டிவைட் பை நமக்கு என்ன வரும்னா 2 வந்து வரும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இதுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் வந்து எடுப்போம். -1 × 10⁻−8 ப்ளஸ் ஆர் மைனஸ், அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் வந்து 401 நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 20.02 எடுத்துக்கலாம். அப்போ 20.02 10⁻−16 வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா இன்ட்டு 10⁻−8 வந்து மாறும். அப்போ இங்கேயும் நமக்கு டிவைட் பை நமக்கு என்ன வருதுன்னா 2 வந்து வருது. அப்போ இங்கேயும் நமக்கு வந்து 10⁻−8 தான் இருக்குது, இங்கேயும் 10⁻−8 தான் இருக்குது. அப்போ நமக்கு கொஞ்சம் சிம்பிளாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து இங்கே 2 வேல்யூ வந்து கிடைக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணணும், இன்னொன்று வந்து நமக்கு வந்து மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்போ நமக்கு வந்து ப்ளஸ் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னா -1 × 10⁻−8 ப்ளஸ் 20.02 × 10⁻−8 டிவைட் பை 2. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து இருக்கு இல்லையா, இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், ப்ளஸ்ஸை மட்டும் யூஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா, இதில் 1 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்குன்னா 19.02 × 10⁻−8 டிவைட் பை நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 வந்து வரும். அப்போ நமக்கு என்ன வருது, which is equal to இது நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது 9. ஓகே, 9 2s are 18, ரிமைனிங் 1 வந்துருக்கும் இல்லையா, அப்போ வந்து நமக்கு என்னது 5 1 வந்து நமக்கு வந்து கிடைக்குது இன்ட்டு 10⁻−8 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இது நமக்கு வந்து ப்ளஸ் வேல்யூ வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, இன்னொரு வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், இது வந்து ஒரு வேல்யூ, நீங்கள் மைனஸ் போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், -1, அதாவது x = -1 × 10⁻−8 மைனஸ் 20.02 × 10⁻−8 டிவைட் பை 2 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முதல்ல நம்ம ப்ளஸ்ஸை மட்டும் யூஸ் பண்ணோம், இப்போ நம்ம மைனஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, -21.02 × 10⁻−8 டிவைட் பை 2. நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வேல்யூ வந்து நமக்கு வந்து வராது. மைனஸ் வேல்யூ வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு எப்பவுமே மைனஸ் வந்து வராது, 0 வரும். 0னாலே அங்கே கான்சன்ட்ரேஷனே இல்லைன்னு அர்த்தம். அப்போ மைனஸ் வந்து நமக்கு வரதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ வந்து இதான் நமக்கான எக்ஸ் வேல்யூ. அப்போ நம்ம எக்ஸ்ன்றது என்னது, OHோட கான்சன்ட்ரேஷன். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா KW தான் பண்ணியிருக்கிறோம், வாட்டர் அயானிக் ப்ராடக்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது எனக்கு 1 × 10⁻−8 H ப்ளஸ் நமக்கு எங்கேருந்து கிடைச்சிருக்குது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லேருந்து கிடைச்சிருக்குது, ப்ளஸ் வாட்டர்லேருந்து நமக்கு வந்து எக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், இன்ட்டு OHோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஈக்குவல் டு 10⁻−14 வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். 10⁻−14 வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதான் நமக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்குது இல்லையா. இப்போ நம்ம வந்து இது எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ எக்ஸ் வேல்யூன்றது என்னது, OHோட கான்சன்ட்ரேஷன். அப்போ OH மைனஸ் அயனோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது, 9.51 × 10⁻−8. அப்போ OHோட கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா POH வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ POHன்றது என்னது, மைனஸ் லாக் ஆஃப் OHோட கான்சன்ட்ரேஷன். ஓகே, OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன். அப்போ நம்ம என்ன எழுதலாம் 9.1. அப்போ நம்ம வந்து இங்கே மைனஸ் வந்து போடுறோம் இல்லையா, அப்போ வந்து -9.1
9.51 இல்லை லாக் வந்து போடணும். ஓகே, ஸோ வந்து என்ன வரும்னா மைனஸ் லாக் ஆஃப் 9.51 இன்ட்டு 10 to the power of -8. இப்போ நம்ம இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து POH வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். இப்போ நம்ம இந்த லாக் வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும், நம்ம போன இதுலேயே பார்த்தோம் இல்லையா, பிஹெச் வந்து எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணணும், இந்த மைனஸ் நம்ம வந்து அப்படியே வச்சுப்போம். இந்த லாக் வந்து ரெண்டுக்குமே நமக்கு வந்து காமன் இல்லையா. அப்போ லாக் ஆஃப் 9.51 லாக்ல மல்டிபிகேஷன் என்னது அடிஷன் இல்லையா. அப்போ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் 10 to the power of -8. அப்போ நமக்கு என்ன மைனஸ் லாக் 9.51 வேல்யூ என்னது 0.9781. ஓகே, 9781 ப்ளஸ் நமக்கு என்னன்னா 10 to the power log 10 to the power -8 என்ன வரும், அந்த பவர் வந்து அப்படியே நமக்கு வந்து முன்னாடி வந்து வந்துடும். இது வந்து நம்ம என்ன -8 இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த -8 ஒன்று வந்து ப்ளஸ்ல இருக்குது, ஒன்று மைனஸ்ல இருக்குது. அப்போ பிக்கர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பர் வந்து நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா. அப்போ நமக்கு என்ன இருக்குது 8 வந்து இருக்குது, அதில் 0.9781 நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே வந்து 9 வந்து கிடைக்கும், இங்கே வந்து 9 வந்து கிடைக்கும், 1 2 0. அப்போ நமக்கு என்ன 7 வந்து கிடைக்குது. ஓகே, இங்க வந்து நமக்கு என்னன்னா 7 வந்து கிடைக்குது. அப்போ what is the value, minus into -7.0219 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் நம்ம என்ன பண்ணலாம், பண்ணால் ப்ளஸ் வந்து கிடைச்சிடும் இல்லையா. அப்போ ப்ளஸ் பண்ணால் 7.0219 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணால், இது வந்து பிஓஹெச்சோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிஹெச். அப்போ பிஹெச் which is equal to 14 minus 7.0219. அப்போ 14 நமக்கு மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 14.000 எடுத்துக்கலாமா, கொஞ்சம் முன்னாடி போடுவோம். அப்புறம் என்ன 14.0000 அண்ட் இது பார்த்தீங்கன்னா 7.0219 வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ இது நம்ம செப்பரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1879 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14லேருந்து நம்ம எடுத்தாச்சு இல்லையா. அப்போ நமக்கு என்ன 6 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ வாட் இஸ் த பிஹெச் வேல்யூ, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6.98 வந்து எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கான பிஹெச் வேல்யூ வந்து நமக்கு என்ன 6.98 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, சில ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்ன்னு வந்து நம்ம எடுத்துருக்கிறோம் இல்லையா. நம்ம என்ன பண்ணுறோம், பிஹெச் அண்ட் பிஓஹெச் வந்து நம்ம இப்போ வாட் வந்து நமக்கு டிசோசியேட் ஆகும்போது, அப்போ வாட் வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும்போது நமக்கு எப்படி இருக்குது, ஹச் ப்ளஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் OH மைனஸ்னு இருக்குது. இது பியூர் வாட்டராக இருந்துச்சு அப்படின்னா H ப்ளஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 × 10 to the power of -7 வந்து இருக்கும். OH நமக்கு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 × 10 to the power of -7 தான் இருக்கும் பியூர் வாட்டராக இருக்கும்போது. நீங்கள் ஏதாவது ஒரு சொல்யூஷனை ஆட் பண்ணும்போது மேபி அது சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கொஞ்சம் அதிகமாகும் இல்லை கொஞ்சம் கம்மியாகும். அப்போ நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக சம் சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். இல்லை அந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டாக தான் இருக்கும். நம்ம அந்த ஸ்மால் அமௌண்ட் வந்து நம்ம வந்து நெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இனிஷியல் ஸ்டெப்லேயே H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கும் போது ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, 1 × 10 to the power of -8 வந்து நமக்கு என்னன்னா 1 × 10 to the power of -8 வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லேருந்து வந்திருக்குது. 1 × 10 to the power of -8 ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லேருந்து வந்திருக்குது. ப்ளஸ் 1 × 10 to the power of -7 கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும், H ப்ளஸ். அப்போ நமக்கு என்னன்னா இது வந்து -8 வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவோமா, -8 கன்வெர்ட் பண்ணால் 1 × 10 to the power of -8 ப்ளஸ் நம்ம எப்படி எழுதலாம், 10 × 10 to the power of -8 நம்ம எழுதிக்கலாம். அப்போ which is equal to 11 × 10 to the power of -8 வந்து H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாம். எப்பவுமே பியூர் வாட்டராக இருந்துச்சு அப்படின்னா H ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 × 10 to the power of -7 வந்து நமக்கு வந்து வரும். OH வந்து 1 × 10 to the power of -7 வந்து இது வந்து பியூர் வாட்டராக இருந்தால். நீங்கள் ஏதாவது ஒரு ஆசிட்டியோ பேஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து மாறும். இங்கே நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொல்யூஷனை நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், கண்டிப்பாக அந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து மாறும். ஆனால் அந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு அதை 10 to the power of -7 எடுத்துப்பாங்க. இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லேருந்து வந்த H ப்ளஸ், இது வாட்டர்லேருந்து வந்த H ப்ளஸ்னு எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். பட் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு வந்து கரெக்டான மெத்தட். இதான் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு. இல்லை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அசம்ஷன் வந்து எடுத்துப்பாங்க. அந்த H ப்ளஸோட சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லிஜிபிள் எடுத்துட்டாங்கன்னா நம்ம H ப்ளஸ் வந்து இப்படி டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம இதிலே நம்ம என்ன பண்ணிடலாம், பிஹெச் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பிஹெச் ஈக்குவல் நமக்கு என்ன வரும்னா மைனஸ் லாக் ஆஃப் H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 11 × 10 to the power of -8 வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நமக்கு என்ன வரும், மைனஸ் லாக் ஆஃப் ஓகே மைனஸ் லாக் வந்து எப்படின்னா லாக் 11 ப்ளஸ் வந்து என்ன வருது, லாக் ஆஃப் 10 to the power of -8 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ நமக்கு வந்து லாக் 11ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும்,
log 11ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா மைனஸ் log 11ஓட வேல்யூ நமக்கு வந்து 1.0412 1.0414 இந்த 10 to the power minus 8 வந்து நமக்கு என்ன வரும் minus 8 ஆவே நமக்கு வந்து வரும் இல்லையா அப்போ நமக்கு வந்து இதுல இருந்து நம்ம சப்ராக்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 8.000 வந்து இருக்குது அப்புறம் 1.0414 வந்து நமக்கு வந்து இருக்குது இதே நம்ம செப்பரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 6 8 and வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்புறம் வந்து 9 பாயிண்ட் நமக்கு என்ன 7 வந்து கிடைக்குது அப்போ நமக்கு என்ன கிடைக்குது மைனஸ் ஆஃப் மைனஸ் 7.9586 வந்து வருது அப்போ pH நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 96 வந்து நமக்கு வந்து வருது அப்போ நீங்கள் வந்து இந்த அப்ராக்சிமேஷன் எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா pH வந்து பார்த்தீங்கன்னா 7.96 வருது 7.96 வந்து வராது ஓகே இங்கே நமக்கு என்னன்னா 6 தான் வரும் 7 கிடையாது இங்கே வந்து நமக்கு வந்து 6 வந்து வரும் அப்போ இங்கே நமக்கு என்ன இங்கே வந்து 6 வந்து வரும் அப்போ நமக்கு வந்து pH வேல்யூ நமக்கு என்னன்னா 6 வந்து வரும் அப்போ 6.96 இங்கே நமக்கு என்னன்னா pH வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏன்னா நம்ம வந்து 1 எடுத்துருவோம் இல்லையா அப்போ நம்ம வந்து 7லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 6 தான் வரும் அப்போ நீங்கள் இந்த இது அப்ராக்சிமேட்லி 10 to the power of minus 7 எடுத்துக்கிங்கன்னா அப்போ pH வேல்யூ வந்து இந்த 6.96 வந்து வருது எக்ஸாக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.98 வந்து வருது சில என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் சிமிலர் வேல்யூன்னு வந்து கன்சிடர் பண்ணிடுவாங்க பட் ஆனால் நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும் சப்போஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா 6.96 ஒன்று பார்த்தீங்கன்னா 6.97 அண்ட் 6.98னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாக்டாக இந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் இதோட கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா பியூர் வாட்டராக இருக்கும்போது தான் நமக்கு வந்து 1 × 10 to the power minus 7 1 × 10 to the power minus 7 நீங்கள் எதையாவது உள்ள ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோ இல்லை சோடியம் ஹைட்ராக்சைடோ இல்லை வேற ஏதோ ஒரு ஆசிட்டோ வேற ஏதோ பேஸோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 10 to the power minus 7 வேல்யூல வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் வரும் அந்த சேஞ்சஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும் இல்லை அந்த சேஞ்சஸ் வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும் அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவை கிடையாது அப்படின்னு அப்ரோச் பண்ணீங்கன்னா இதுதான் வரும் ஆன்சர் ரெண்டுக்குமே ஆல்மோஸ்ட் சிமிலராக வந்த மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து எப்படி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி க்ளோஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் 6.97 சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தப்பாக வந்து வந்துடும் ஓகேவா அப்போ நீங்கள் வந்து எக்ஸாக்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும் அப்போ நீங்கள் எக்ஸாக்ட் மெத்தட் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும்